ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறது சேல்ஸ் பில்டிங் கிடையாதுங்க. ஒரு ரெண்டலுக்கான பில்டிங் தான். டோட்டல் பில்டிங்கும் வாடகைக்கு வந்திருக்குங்க. புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது மொத்தம் 5 போர்ஷன் உள்ள வீடுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 1 பிஹெச்கேவும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 2 பிஹெச்கேவும், செகண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 பிஹெச்கேவும், மொத்தம் 5 வீடு இதில் இருக்குங்க. 5 வீட்டுக்கும் 5 கார் பார்க்கிங் இருக்குது. லிஃப்ட் வசதி இருக்குங்க. இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன ஒரு புது பில்டிங்குங்க. இது டோட்டல் பில்டிங்கையுமே வாடகைக்கு விடுறதா ஓனர் சொல்லியிருக்கிறாங்க. டோட்டல் பில்டிங்கும் ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டதுகளுக்கு மட்டுமே வாடகைக்கு விடுறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வாங்க அந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற வீடுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் முழுசும் கார் பார்க்கிங் ஆக்கியிருக்காங்க. ஒரு 1 பிஹெச்கே பெட்ரூம் உள்ள வீடு மட்டும் கொடுத்துருக்குறாங்க. 5 கார் தாராளமாக நம்ம நிறுத்திக்க முடியும். 5 கார் நிறுத்துகிற மாதிரியான பார்க்கிங் ஃபெசிலிட்டியோடு தான் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல லிஃப்ட்டுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. லிஃப்ட் ஒரு 1 வீக்கில் போடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்ச 1 பிஹெச்கே வீடுங்க இது. பன்னெண்டுக்கு 20 அப்படிங்கிற அளவில் ஹால் அமைஞ்சிருக்கு. 11க்கு 18 அப்படிங்கிற அளவில் கிச்சன் ப்ளஸ் டைனிங் அமைஞ்சிருக்குங்க. பதினொன்றுக்கு 11 அப்படிங்கிற அளவில் ஒரு பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. அதுலேயே ஒரு அட்டாச்டு பாத்ரூமும் இருக்குங்க. மேலே ஒரு லாபி கொடுத்துருக்காங்க, பால்கனி மாதிரி. உள்ள என்றானதும் ஒரு 11க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. பதினொன்றுக்கு 11 அப்படிங்கிற அளவில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அட்டாச்டு பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் உபயோகப்படுத்தியிருக்காங்க. கிச்சன் ப்ளஸ் டைனிங் கொடுத்துருக்குறாங்க. பத்துக்கு 16 அப்படிங்கிற அளவுலேயே இந்த கிச்சனும் டைனிங்கும் அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. இந்த பெட்ரூமோட அளவும் 10க்கு 11 அப்படிங்கிற அளவுலேயே அமைஞ்சிருக்கு. இதுலேயும் ஒரு அட்டாச்டு ப்ளஸ் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு போர்ஷனுங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்ச ஒரு 2 பிஹெச்கே இது. இந்த இடத்துல லிஃப்ட் வந்துடும். 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு ஹால் அமைஞ்சிருக்குங்க ரெண்டாவது வீட்டில். இந்த பெட்ரூமோட அளவும் 10க்கு 11 அப்படிங்கிற அளவுலேயே அமைஞ்சிருக்குங்க. இதில் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இடமும் கொடுத்துருக்காங்க. பதினொன்றுக்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் ரெண்டாவது பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க.
அட்டாச்டு பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே வாட்டர் டெக் மாதிரியான பிராண்டட் ஐட்டமான மெட்டீரியல்ஸ் மட்டுமே உபயோகப்படுத்தியிருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஃப்ளோருங்க இது. வடக்கு பக்கம் பார்த்தா 2 போர்ஷனுங்க. 2 வாசலும் பக்கத்தில் வர்ற மாதிரியே வச்சுருக்காங்க. பக்கத்தில் லெஃப்ட் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. உள்ள என்ட்ரானதும் இதில் உள்ள அத்தனை வீடுமே ஒரே அளவுகளில் இருக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. 11:10 அப்படிங்கிற அளவில் பெட்ரூமும் 11:16 அப்படிங்கிற அளவில் கிச்சனும் ஹாலும் கொடுத்துருக்குறாங்க. பத்துக்கு 11 அப்படிங்கிற அளவுலேயே 2 பெட்ரூமே அமைஞ்சிருக்குங்க. 4:10 அப்படிங்கிற அளவில் எல்லா பாத்ரூமோட அளவுகளுமே அமைஞ்சிருக்கு. எல்லாமே வெஸ்டர்ன் டாய்லெட்டாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. பதினொன்றுக்கு 16 அப்படிங்கிற அளவில் ஹாலும் 11:16 அப்படிங்கிற அளவில் கிச்சன் ப்ளஸ் டைனிங்கும் 11:10 அப்படிங்கிற அளவில் பெட்ரூமும் 4:10 அப்படிங்கிற அளவில் இந்த பில்டிங்கில் உள்ள வீடுகளுமே ஒரே அளவுகள்லையே இருக்குங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரன்மா நகர்னு சொல்லுவாங்க. சேரன்மா நகர் டைட்டில் பார்க் ரோட்டில் இருந்து விலாங்குறிச்சி போகிற ரோட்டு மேலேயே இருக்குங்க. ஒரு மெயினான ஏரியாவில் தான், பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. கம்பெனிகள் வைக்கிறதுக்கு, பேங்குகள் வைக்கிறதுக்கு, இல்லை ஹாஸ்பிட்டல் வைக்கிறதுக்கு, இல்லை யூஜி பிஜி மாதிரி ரன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அது மாதிரியான ஆளுகளுக்காக வாடகைக்கு விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் சொல்லியிருக்கிறாங்க. மொத்தமாக எடுக்கிறவங்களுக்கு இதுக்கு டோட்டல் வாடகை 1 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. மொத்தமாக ஒரே பார்ட்டி வாங்கி வாடகைக்கு விடுறது மாதிரி இருந்ததுன்னா இதில் கொஞ்சம் சிறிது அமௌண்ட்டை குறைச்சிக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டி வாங்கணும், விற்கணுன்னாலும் சரி, இல்லை வாடகைக்கு விடணுன்னாலும் சரி, தவறாமல் நீங்கள் நம்ம சேனலை அணுகலாம். நம்ம சேனலில் விற்பனைக்கு இருக்கிற வீடுகள் மட்டும் இல்லை, வாடகைக்கு இருக்கிற ரெண்டல் ப்ராப்பர்ட்டிகளையும் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அது சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் இன்னும் அடுத்தடுத்து நம்ம சேனலில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.